நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. பட்ஜெட்டில் ரியல் எஸ்டேட் துறை தொடர்பான முக்கியமான அறிவிப்பு விவாத பொருளாகி உள்ளது. அது குறித்து இப்போது பார்க்கலாம். வீடு, மனை உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் விற்பனையில் கிடைக்கும் லாபத்திற்கு விதிக்கப்பட்டு வரும் நீண்டகால மூலதன ஆதாய வரி 20% 12.5% குறைக்கப்பட்டுள்ளது. சொத்தை விற்று வருமானம் பார்க்க நினைப்பவர்களுக்கு இது பலன் தரக்கூடிய விஷயம்தான். ஆனால் இண்டெக்ஸேஷன் எனப்படும் சலுகை நீக்கப்பட்டுள்ளது. அதாவது வீட்டையோ நிலத்தையோ விற்கும்போது கிடைக்கும் லாபத்திற்கு நீண்டகால மூலதன ஆதாய வரி விதிக்கப்படும். ஆனால் சொத்தை வாங்கியதிலிருந்து விற்கும்போது வரையிலான காலத்தில் இருந்த பணவீக்க ஏற்றத்தை வரியிலிருந்து கழித்து ஆதாயம் பெற முடியும். இதுவே இண்டெக்ஸேஷன் என அழைக்கப்பட்டது. இதுதான் தற்போது நீக்கப்பட்டுள்ளது. 1990s வாங்கியிருக்கேன் அல்லது நான் 2010 வாங்கியிருக்கேன் லேண்டு, நான் இன்னைக்கு விற்கிறேன்னா அந்த இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருந்ததுங்க. அந்த காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்க்கு நான் இண்டெக்ஸேஷன் பண்ணி அந்த லேண்டு நான் இன்னைக்கு வாங்கியிருந்தேன்னா என்ன வேல்யூக்கு வாங்கியிருப்பேன், அந்த வேல்யூவை நான் சேல் வேல்யூ அகேன்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த ரிசல்ட்டிங் கேபிட்டல் கெயின்ஸில் தான் நான் இப்போ 20% டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருந்தது. இப்போ அந்த இண்டெக்ஸேஷனே எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன ரேட்டில் வாங்குறீங்களோ அந்த ரேட்டில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்டே பண்ண முடியாது. அரசின் பட்ஜெட் அறிவிப்பு வீடு விற்கும் பெரும்பாலானோரை பாதிக்கும் என்கிறார் பட்டய கணக்காளர் அபிஷேக் முரளி. ஒரு டெவலப்பிங் ஏரியா, அந்த டைமில் அந்த ஏரியாவில் ஒன்றுமே இல்லை, காட்டு மாதிரி இருந்தது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் லேண்ட் இன்னும் வாங்கிட்டீங்க, வெரி ரெடியூஸ்ட் ரேட்டில் வாங்கிட்டீங்க. அதை நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணினா ஓரளவு பெனிஃபிட் வரும். இன்னைக்கு அந்த இண்டெக்ஸேஷனே எடுத்துட்டீங்கன்னா அந்த லேண்ட் விற்கிறது யூ டோன்ட் கெட் எனி பெனிஃபிட். அதே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அகேன்ஸ்ட் த சேல் வேல்யூ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில அசெட்ஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்குங்க. அதாவது வெரி வெரி ஓல்டு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த நியூ ரேட் 12.5 விதவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிஷியலாக இருக்கு. 8.5% டேக்ஸ் சேவிங்க. அந்த சதவீதம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அரசின் இந்த அறிவிப்பு முதலீட்டு நோக்கில் வீடு, மனைகள் வாங்குவோரை பாதிக்கும் என்றும் இதனால் தங்கள் துறை பாதிக்கப்படும் என்றும் ரியல் எஸ்டேட் துறையினர் கூறுகின்றனர். எனினும் இண்டெக்ஸேஷன் சலுகை நீக்கம் 2001ஆம் ஆண்டுக்கு பின்பு வாங்கிய சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு மட்டுமே பொருந்தும் என நிதித்துறை செயலர் TV சோமநாதன் கூறியுள்ளார். இண்டெக்ஸேஷன் சலுகை நீக்கம் சொத்து விற்போரை பாதிக்கும் என கூறப்படும் நிலையில் இதுகுறித்து வருமான வரித்துறை தனது எக்ஸ் சமூகதள பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளது. சொத்து விற்பனையில் கிடைக்கும் லாபம் பொதுவாக 12 முதல் 16% வரை உள்ளது என்றும் இது 4 முதல் 5% வரை இருக்கும் பணவீக்கத்தை விட மிகவும் அதிகம் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இண்டெக்ஸேஷன் சலுகை நீக்கம் பெரும்பாலானோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் வரி சேமிப்பு பலன் வீடு விற்போருக்கு கிடைக்கவே செய்யும் என்றும் விளக்கமளித்துள்ளது. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.